السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இந்த ரமதானுடைய 9வது தராவியை தொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இபாதத்தில் ஏற்றுக்கொள்வானாக, ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தொழுகையில் ஜுஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 10வது ஜுஸோடைய கடைசி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கடுத்ததாக 11வது ஜுஸ் என்பது முழுமையாக ஓதப்பட்டது. சூரா அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேற்று சூரத்து தௌபாவுடைய 66வது வசனத்தில் கடைசியாக நாம் நின்றோம். அதற்கடுத்து சூரா தௌபா முழுமையாக முடிக்கப்பட்டது. சூரா தௌபா முழுமையாக முடிக்கப்பட்டு அதற்கு பிறகாக குரானுடைய வரிசையில் 10வது சூரா யூனுஸ் தொடங்கப்பட்டது. அதுவும் முடிக்கப்பட்டு அதற்கு பிறகாக சூரா அல் ஹூதுடைய முதல் ஐன் மட்டும் ஓதப்பட்டது. மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 180 ஆயத் இன்றைய தராவி தொழுகையில் ஓதப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் கவனிக்கக்கூடிய விஷயம், குரானுடைய வரிசையில் 10வது ஜுஸை நாம் கடந்து விட்டோம், 11வது ஜுஸும் முடித்து விட்டோம். இப்படிகள் கிட்டத்தட்ட குரானை 3ஆக பெருத்தோம் என்று சொன்னால் குரானுடைய 3இல் ஒரு பகுதியை நாம் தாண்டிட்டோம். குரானில் 30 ஜுஸ் இருக்கிறது. 30 ஜுஸில் 10ஐ நாம் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் 3இல் ஒரு பகுதியை நாம் என்ன செய்கிறோம், கடந்திருக்கிறோம். அப்படி என்றால் 3இல் ஒரு பங்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, நிறைய விஷயம் கிடையாது, சில விஷயங்களை பற்றி நாம் கேட்டிருப்போம், நாம் புரிந்திருப்போம், விளங்கியிருப்போம். எனவே நாம் எந்த அளவுக்கு இதுல இருந்து பயனடைந்திருக்கோம், எந்த அளவுக்கு இதிலிருந்து படித்திருக்கிறோமோ அதிலிருந்து அமல் செய்தோமா என்பதை இறைவன் பார்ப்பான். ஏனென்று சொன்னால் மறுமை நாளில் எல்லாருக்கும் விசாரணை ஒரே மாதிரி இருக்காது. அவரவர்கள் நிலைமை, அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் விசாரணையை மாற்றுவான். அப்படி இருக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆரம்பிக்கிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு பல கேள்விகள் கேட்கப்படும். அதில் ஒரு கேள்விதான் ஹதீஸில் வருகிறது, மாதா அமில ஃபீமா அலிம. நீ அதாவது அலிம, நீ கற்ற வைத்திலிருந்து, நீ கத்துக்கொண்டதிலிருந்து எவ்வளவு அமல் செய்தாய், நீ படித்ததிலிருந்து எவ்வளவு அமல் செய்தாய் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேள்வி எழுப்புவான். அதாவது நிறைய படித்தாய் என்று கேட்காமல், உனக்கு சில மார்க் அறிவுகள் இருக்கும், இந்த மார்க் அறிவிலிருந்து எவ்வளவு அமல்களை செய்தா என்று சொல்லி இறைவன் கேட்பான். எனவே ஒவ்வொருத்தருடைய கல்விக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொருத்தருடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரியும் நாலு மர்மமான விசாரணை இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் குரானுடைய வசனங்களை பற்றியும் குரானுடைய புரிதல் பற்றி கேட்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்டதிலிருந்து எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்பான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக நேற்று தினம் சூரத்துல் ஆராஃப் உடைய ஒரு சில வசனங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்து குரானுடைய வரிசையில் 8வது சூறாவை பதிவாகிறது சூரா அல் அன்பால். அன்பால் என்று சொன்னால் உபரியான விஷயங்கள், எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது அரபியில் ஒரு வார்த்தைக்கும் நஃபீல் இதோடைய பன்மைதான் அன்பால் என்று வரும். நஃபீல் என்று சொன்னால் எக்ஸ்ட்ராவானது, உபரியானது. உபரியானது என்று சொன்னால் எது அவசியமானது, எது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கானோ அது நமக்கு அவசியம். கடமையாக்கியதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய எல்லா இபாதத்துகளும் நஃபீல், எக்ஸ்ட்ராவானது, விருப்பப்படுவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி அது ஒரு தனி கேட்டகரியாக இருக்கும். 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது, கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்முடைய மனம் விருப்பம் வந்து தொழுகை என்று சொன்னால் அது நஃபீல் என்ற ஒரு கணக்கில் வரும். எனவே அந்த வார்த்தையுடைய பன்மையாக தான் அன்பால் என்று சொல்லப்படும். இந்த சூறா அன்பால் ஏன் சொல்லப்படுகின்ற சொன்னால், இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றுடைய முதல் யுத்தம் பத்ர் யுத்தம் சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி இந்த இடத்தில் பேசப்படும். பத்ர் யுத்தம் நடக்கிறது, இஸ்லாமியர்கள் மிக அழகிய முறையில் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்று முடித்த பிறகு இந்த பத்ருடைய யுத்த களம் இருக்குமே, யுத்த களத்தில் இந்த எதிரிகளுடைய போர்வாள்கள், அந்த ஷீல்டு, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் கீழே இருக்கும். இப்படி கீழே இருக்கையில் இந்த பொருட்களுக்கு கனிமத்துடைய பொருட்கள் என்று சொல்வார்கள். மாலுல் கனிமா, கனிமத்துடைய பொருட்கள் என்று சொல்லப்படும். எது எதிரிகளுடைய உடல்களில் இருந்து எடுக்கப்படுகிறதோ இந்த ஷீல்டு, வால், இது போன்ற பொருட்கள் மாலுல் கனிமா என்று சொல்லப்படும். இதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்படி இருக்கையில் இந்த எதிரிகளுடைய உடல்களில் இருந்து, அந்த சடலத்திலிருந்து இந்த பொருட்களாம் எடுத்து ஒன்று சேர்க்கப்பட்டு போரில் யார் கலந்து கொண்டார்களோ சஹாபாக்கள் பிரித்து கொடுக்கப்படும். இந்த கனிமத்துடைய பொருட்களுடைய சட்டங்களை பற்றி பார்க்கும் பொழுது முந்தைய சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எத்தனை நபிமார்கள் இந்த பூமியில் வந்தார்கள், அதில் எத்தனை நபிமார்கள் போர் செய்திருப்பார்கள். அதில் எந்த நபிமார்கள் போர் செய்தாலும் சரி, அவர்கள் கிடைக்கப்படக்கூடிய இந்த கனிமத்துடைய பொருட்கள் அது அவர்களுக்கு உரிமை கிடையாது, ஹராம். அது அவர்களுக்கு உரிமை கிடையாது, அது அவர்களுக்கு தடுக்கப்பட்டது, ஹராமானது. மாறாக அவர்கள் என்ன செய்வார்கள், இதற்கு முன்னால் வந்த நபிமாருடைய வரலாறுலாம் பார்க்கும் பொழுது
போர் முடித்த பிறகு எதிரியுடைய இந்த கனிமத்துடைய பொருட்கள்லாம் ஒன்று சேர்த்து நபிமார்கள் வைத்து விடுவார்கள். வைத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். சாயந்தர நேரம் ஆகும் பொழுது வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். நெருப்பு வந்து இந்த கனிமத்துடைய பொருட்கள் எல்லாமே எரித்து விடும், எரித்து சாம்பலாகிவிடும். இந்த எரித்து சாம்பலாகி விடுகின்ற சொன்னால் அதற்கு அர்த்தம் இவர்கள் செய்த போரை அல்லாஹ் குபூல் செய்து விட்டான். இவர் செய்த போரை அல்லாஹ் குபூல் செய்து விட்டான். அப்படி இவர்கள் வைத்தும் சாயங்காலம் ஆகியும் வானத்தில் நெருப்பு வரவில்லை, இரவு வந்து விட்டது என்று சொன்னால் இந்த போரில் ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது. இஹ்லாஸாகவும் வழிமுறை அடிப்படையிலும் ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த தவறின் காரணமாக இந்த போருடைய நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இந்த சப்ஜெக்ட் இருக்கிறது. இது எப்பொழுது நபிமார் இருந்தார்கள், நபிமார்கள் எப்பொழுதுதான் போர் செய்வார்கள், அப்பொழுது இந்த சப்ஜெக்ட் தான். இப்படி இருக்கையில் முதல் சமுதாயம் ஒரே சமுதாயத்தின் கனிமத்துடைய பொருட்கள் ஹலாலாக்கப்பட்டு இருக்கு என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சிறப்புகள். ஒரு சிறப்பு என்ன? இந்த கனிமத்துடைய பொருட்கள் என்பது ஹலால். ஹலால் என்றால் யார் போர் செய்தார்களோ அவர் மத்தியில் பிரித்து கொடுக்கப்படும். இப்பொழுது சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால், பத்ருடைய போர்க்களம் முடிகிறது. முடிந்த பிறகு அந்த இடத்தில் சஹாபாக்கள் மத்தியில் சில குழப்பங்கள், பெரிய குழப்பம் சொல்லக்கூடாது, சில குழப்பம். ஏனென்று சொன்னால் வரலாற்றில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுது நாம் மிகவும் பேணி பேணி பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேச வேண்டும். நபிமார்களை பற்றி யாரும் குறை சொல்வது பொது கிடையாது. ஆனால் சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேச வேண்டும். அவர் செய்தது 100% தவறாகவே இருக்கலாம். ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மிகவும் தூய்மையான வரியில் இருக்க வேண்டும். அவர் செய்த தவறே இருந்தாலும் அந்த தவறை எவ்வளவு அழகிய முறையில் அந்த தவறை சொல்லலாம். தவறை சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் தவறை எவ்வளவு அழகிய முறையில் வெளியே பேச வேண்டும். இப்படிதான் பார்க்க வேண்டும். ஏன் சஹாபாக்கள் மட்டும் இப்படி பேச வேண்டும்? ஏனென்றால் அகிலங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்களை பற்றி குர்ஆனை புகழ்ந்திருக்கிறார். அந்த சஹாபாவுடைய சிறப்புகளை பற்றி பேசியிருக்கான். சஹாபாக்களுடைய பெயர் வரை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். இப்படி இருக்கும் பொழுது சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழும் பொழுது, ரப்புல் ஆலமீனே புகழ்ந்து பேசும் பொழுது, அவர் சொர்க்கம் இருக்கிறது, நான் அவரை புரிந்து கொண்டேன் என்று அல்லாவே பேசும் பொழுது நாம் அவர்களை பற்றி தவறாக பேசிவிடக்கூடாது. எனவே இந்த விஷயத்தில் என்ன ஆகிறது? பத்ருடைய யுத்தங்கள் முடிகிறது. சஹாபா மத்தியில் சில ஒரு மனக்கசப்பு, அதாவது எனக்கு நிறைய பொருட்கள் கிடைக்க வேண்டும், இவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கசப்பு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பழைய பழக்கங்கள் எப்படி இருக்கு என்று சொன்னால், யார் யாரை கொலை செய்கிறாரோ, போரில் யார் யாரை கொலை செய்கிறாரோ, இந்த கொலை செய்திருப்பாரு, அவர் யாரை கொலை செய்தாரோ அவருடைய மொத்த பொருளாதாரம் இவருக்கு வந்துவிடும். இந்த ஜாஹிலா மக்களுடைய பழைய சிந்தனையாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது பத்ரு யுத்தத்தில் யார் யாரை கொலை செய்தார்களோ அவருடைய பொருளாதாரம் இவருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லிய ஒரு பொதுவான புரிதல் சஹாபாக்கள் மத்தியில் இருந்தது. அதாவது ஜாஹிலான இந்த பழைய சிந்தனை அப்படி இருந்தது. அப்படி இருக்கையில் இந்த மூத்த சஹாபாக்கள், அதாவது மூத்த சஹாபாக்கள் என்று சொன்னால் வயசானவர்கள் இருக்கலாம், இன்னும் ரசூலுல்லாஹை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள் இருக்கலாம். இப்படி இந்த வயசான சஹாபாக்கள், ரசூலுல்லாஹை பாதுகாக்கக்கூடிய சஹாபாக்கள் இவரெல்லாம் களத்தில் கிடையாது, களத்தில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவசரம் தேவை என்று சொன்னால் உள்ளே நுழைவார்கள். இப்படி ஓரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய நபர்களை போரில் சண்டை போட முடியாமல், போரில் கொலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து, இப்படி இருக்கையில் யாரெல்லாம் உள்ளே சண்டை போட்டார்களோ எங்களுக்கு நிறைய பொருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பேச, இந்த ஓரத்தில் இருந்த மூத்த சஹாபாக்கள் நாங்கள் போரை செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் கிடைக்காதா என்று சொல்லி இவர்கள் ஒரு பக்கம் கேட்க, சஹாபாக்கள் மத்தியில் ஒரு சின்ன கசப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி விட்டார். எஸ்அல் உனக்க அனில் அன்பால், நபியே இந்த உபரியான பொருட்களை பற்றி உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். குலில் அன்பாலில் இல்லாஹி ஒரு ரசூல், நீங்கள் சொல்லுங்கள், இந்த உபரியான கனிமத்துடைய பொருட்கள் அல்லாவும் அவனுடைய தூதருக்கு மட்டும்தான், அல்லாவும் அவனுடைய தூதருக்கு மட்டும்தான். எப்படி இறை செய்தி சொல்கிறதோ அப்படியே பங்கெடுக்க முடியும். நான் நிறைய சண்டை போட்டு நீங்கள் சண்டை போடவில்லை, எப்படி பிரிக்க முடியாது. இறை செய்தி எப்படி சொல்லுதோ அப்படிதான் பங்கிட முடியும் என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் சொல்கிறான். அதில் மிக முக்கியமான விஷயம் வத்தகுல்லா, இந்த உலகத்துடைய பொருளை அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்யுங்கள், உங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்யுங்கள். இது பிரித்து கொடுப்பதற்கு முன்னால் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கசப்புகளை நீக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு உறவு, எப்படிப்பட்ட உறவு, முஹாஜிர் அன்சார் ஒன்று சேர்ந்தீர்கள், அந்த உறவை திருப்பி ஞாபகப்படுத்தி சீர்திருத்தம் பண்ணுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சிறந்த முறையில் உங்களுக்கு இதை பிரித்து கொடுப்பார் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொடர்ந்து பத்ருடைய யுத்தத்துடைய களத்தை பற்றி தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். இதற்கு ஏன் அன்பால் உபரியான பொருட்கள் என்று பெயர் வந்தது என்று சொன்னால், அசல் போரு தான். அந்த இடத்தில் சஹாபாக்களுக்கு அசல் இபாதத் போரு தான். அந்த போரில் கன்ஃபார்மாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த போருடைய ஒரு விளைவாக கிடைப்பது சொர்க்கம், போருடைய விளைவாக கிடைப்பது சொர்க்கம், இதுதான் நோக்கமாக இருக்கணும்.
ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த உலகத்தில் உபரியாக ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் அது இந்த கனிமத்துடைய பொருட்கள், அது இந்த கனிமத்துடைய பொருட்கள். எனவே போருடைய நோக்கம் சொர்க்கமாக தான் இருக்க வேண்டும், கனிமத்துடைய பொருட்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த கனிமத்துடைய பொருட்களை அல்லாஹ் அழைக்கக்கூடிய பேர் அன்பால், உபரியானது. இது எக்ஸ்ட்ரா ஆனது, இது ஆனால் அசல் கிடையாது. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைக்கிறது தவிர இதுதான் அசல், இதுதான் உண்மை என்று சொல்லி நீங்க போர் செய்யக்கூடாது. போர் என்பது அல்லாஹ்க்கும் அவனோட தூதருக்காகவும் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் என்பதை நாம் பார்க்கும். இப்படி இருக்கையில் சூரா அன்பாலுடைய கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாலான பகுதி, குறிப்பாக பத்ரு யுத்தகலம், அடுத்து உஹது யுத்தகலம், அந்த யுத்தகலத்தில் முனாஃபிகள் வந்து அவர் எப்படிப்பட்ட சேட்டையெல்லாம் செய்தார்கள், இப்படி அல்லாஹ் ரபுல் சூரத்துல் அன்பாலில் இந்த போர் சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நடுவில் நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நிறைய பாவ மன்னிப்பு பெறுங்கள், போரிலும் டைம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வை zikr செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நிறைய இபாதத்தை பற்றி அல்லாஹ் பேசினார். அதைத் தொடர்ந்து அன்பிற்குரிய சொல்லி 8வது சூரா முடிக்கப்பட்டு 9வது சூறாவாக சூரா தௌபா இறங்குகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் சூரா அன்பாலும் சூரா தௌபாவும் ஒரே சூறாவதான் கருதப்பட்டது, ஒரே சூறாவதான் கருதப்பட்டது. ஏனென்று சொன்னால் சூரா அல் அன்பால் முடிக்கப்படும் உடனே அடுத்த இறை செய்தி சூரா அத்தௌபாவுடைய சில வசனங்களை பற்றி பேசப்பட்டிருக்கும். எனவே சூரா அன்பாலும் தௌபாவும் ஒரே சப்ஜெக்டை பேசுகிறது, தொடர்ந்து இறங்கியது என்ற ஒரு அர்த்தத்தின் காரணமாக நிறைய சஹாபாக்கள், வஹி எழுதக்கூடிய சஹாபாக்கள் இது ரெண்டும் ஒரே சூரா என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் ரசூலார்கள் இது வேற சூரா இது வேற சூரா என்று சொல்லி ரசூலார்கள் பிரித்து காண்பித்தார் என்பதை நான் பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் சூரா அத்தௌபா குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரு சூரா, அது பிஸ்மில்லா இல்லாமல் இறக்கப்பட்டது, பிஸ்மில்லா இல்லாமல் இறக்கப்பட்டது. ஆனால் இதை தவிர மீதி இருக்கக்கூடிய 113 சூரா இப்படி இருக்கிறது, அது இறங்கும் பொழுது பிஸ்மில்லாவுடன் இறங்கி இருக்கும். ஜிப்ரீல் வருவார்கள், பிஸ்மில்லா ஓதுவார்கள், அதற்கு அடுத்துதான் குர்ஆனுடைய அந்த சூராவுடைய முதல் லைனை ஓத ஆரம்பிப்பார்கள். பிஸ்மில்லாவுடன் தான் 113 சூறாக்கள் இறக்கப்பட்டது, சூரா அத்தௌபாவை தவிர அது பிஸ்மில்லா இல்லாமல் இறக்கப்பட்டது. எனவே இதற்கு நிறைய விளக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதோடைய சூரா தௌபாவுடைய முதல் லைனில் ஃபர்ஸ்ட் லைனிலே அல்லாஹ் கடுமையாக பேசியிருப்பான். எனவே அல்லாஹ் கடுமையாக பேசும் பொழுது பிஸ்மில்லாவில் அல்லாஹ்வுடைய இரக்கத்துடைய பெயர் இருக்கிறது, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்கிறது. சூரா தௌபாவுடைய முதல் லைனில் அல்லாஹ்வுடைய கடுமைத்தன்மை பேசப்படுகிறது. ரெண்டும் மேட்ச் ஆகவில்லை, இதனால் ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா ஓதவில்லை, இப்படி ஒரு கருத்துக்கள் கொடுக்கப்படும். ஆனால் இதுவும் ஆதாரம் கிடையாது, இதுவுமே ஆதாரம் கிடையாது. ஒரு ஆய்வு அடிப்படையில் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட தவிர சஹாபாக்கள் ஊடாகவோ ரசூல்லா ஊடாகவோ இதற்கு சரியான தஃப்சீர் இல்லை. ஆக மொத்தம் ரசூல்லா பிஸ்மில்லா இல்லாமல் சொல்லி கொடுத்தார்கள், நாமும் அப்படியே எடுத்துக்கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரி, சூரா தௌபாம் பார்க்கும் பொழுது சூரா தௌபையில் உஹதுடைய போர்க்களத்துடைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். ஹுனைனுடைய ஹிஜ்ரி 8 நடக்கிற ஹுனைன் போரில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். மிக மிக முக்கியமாக சூரா தௌபாவுடைய மிக பெரிய பகுதி தபூக்குடைய யுத்தம். எந்த யுத்தம் ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையில் கடைசியில் செய்திருப்பார்கள், இந்த தபூக்குடைய யுத்தத்தை பற்றி ஒரு பெரிய இடத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான். தபூக்கு யுத்தத்தை தயாராகுதல், அதில் நடக்கக்கூடிய சதகாக்கள், சஹாபாக்கள் வர முடியல என்று அழுவார்களே, எங்களால் பொருளாதாரம் இல்லை என்று அழுவார்களே, இந்த சம்பவங்கள், முனாஃபிக்கின்கள் எப்படியெல்லாம் தப்பிப்பார்கள், அல்லது பாதியில் கொஞ்சம் பேர் வந்திருப்பார்கள், இவர்கள் எப்படியெல்லாம் ஓடுவார்கள், அந்த அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் கேலி செய்வார்கள், இப்படி சொல்லி இந்த தபூக் யுத்தத்தை பெரிய ஒரு விஷயமாக அல்லாஹ் பேசுவான். அன்பிற்குரிய சகோதரி, இந்த அடிப்படை பார்க்கும் பொழுது சூரா தௌபாவுடைய 113, 118, 119 இந்த 3 ஆயத்துகளில் ஒரு மஷால்லா ஒரு அழகிய படிப்பினை நமக்கு கிடைக்கிறது. மிக முக்கியமாக ரமதான் சம்பந்தமான ஒரு அழகிய படிப்பினை அல்லாஹ் சூரா தௌபாவுடைய 113, 118, 119 சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். 113 அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், மாகானலின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கின் வலவு கான ஒலி குர்பா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஃமின்களுக்கும், சஹாபாக்கள் நமக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் இது அனுமதி கிடையாது. எது அனுமதி கிடையாது? ஐயஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கின், ஒரு இறந்து கிடக்கூடிய ஒரு முஷ்ரிக்காக ஜனாசா தொழு வைப்பது, அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, இதெல்லாம் அனுமதி கிடையாது. ஷிர்கில் தெளிவாக இறந்து விட்டார், ஷிர்கில் தெளிவாக இறந்து விட்டார், இப்படிப்பட்ட நபருக்கு ஜனாசா தொழக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் தனிப்பட்ட முறையில் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இது தவறு, நபியும் செய்யக்கூடாது, முஃமினும் செய்யக்கூடாது. ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், உலவுக்கான ஒலி குர்பா. அந்த இறந்த முஷ்ரிக் நபர் மிக்க நெருக்கமாக இருக்கிற உறவாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அவர் ஷிர்கில் இருந்துட்டு பாவமணி தேடக்கூடாது. இது ஒரு சம்பவத்தை அல்லாஹ் பேசுகிறான். இது எப்பொழுது இறக்கப்பட்டு பார்க்கும் பொழுது சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அபு தாலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை, அவருடைய கடைசி நேரம் இருக்கிறது. இந்த கடைசி நேரம், அந்த நேரத்தில் அபூ ஜஹல், அப்துல்லா பின் அபி உமையா, 2 காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் செல்வதற்கு முன்னாலே அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபு தாலிபுடைய கடைசி இந்த நிமிடங்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் செல்கிறார்கள். இந்த அபூ ஜஹலும் தாவா செய்கிறான், ரசூலுல்லாஹும் தாவா செய்கிறார்கள்.
கடைசியில் இவர்கள் எந்த பக்கமா இவருடைய மனம் போயிருதோ, அதாவது என்னுடைய இவர் அபு தாலிபுடைய கடைசி வார்த்தைகள், என்னுடைய தந்தை அப்துல் முத்தலிப் இவர் என்ன மில்லத் என்ன வழியில் இருந்தாரோ வானாலாம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய வழியிலே நானும் செல்கிறேன் என்று சொல்லி அந்த சிலைகளை தான் இவர் ஈமான் கொண்ட மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மாதிரி என்ன செய்கிறார்கள், இவருடைய ரூஹம் பிரிந்து விடுகிறது. யார்? அபு தாலிப், ரசூலுடைய பெரிய தந்தை. இப்படி இருக்கையில் அந்த இடத்தில் அபூ ஜஹலுக்கும் அப்துல்லா பின் அபி உமையாக்கும் ஒரு சந்தோஷம், நம்முடைய வழியிலே இவர் இறந்து விட்டார். ரசூலுல்லாஹ்க்கு மிக கடுமையான ஒரு கவலை, 42 வருஷம் இருந்து வளர்த்து அவ்வளவு நமக்காக உதவி செய்தவர். இப்படி இருக்கையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்கும் வரை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்கும் வரை இவருக்காக நான் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். ரசூலுல்லாஹி சாசம் இப்படி சொல்லிவிட்டு வெளியே வருகிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு வெளியே வரும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தௌபாவுடைய 113 இறக்கிறான். மாகானலின் நபி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிருல் முஷ்ரிகீன் வலவ் கான உலி குர்பா. நபியே, உங்களுக்கும் முஃமினுக்கும் இது ஹலால் கிடையாது. யாருக்கு? ஷிர்கில் இறந்தவருக்காக துஆ செய்வது, நீங்க பாவ மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்ஃபார் தேடுவது உங்களுக்கும் அனுமதி கிடையாது, முஃமினுக்கு அனுமதி கிடையாது. எனவே அபூ தாலிபுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கட்டளை எடுக்கிறான். அதற்கு பின்பு இன்னொரு சூரா கஸஸுடைய இன்னொரு வசனம் இருக்கும், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப். நபியே, அது ஒரு பக்கம் இருந்தாலும், பாவ மன்னிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் விரும்பிய நபருக்கெல்லாம் ஹிதாயத் தர முடியாது. ஹிதாயத் என்பது நேர்வழி, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி சூரா கஸஸுடைய இன்னொரு வசனத்தை இறக்குவான். இந்த 2 வசனம் தனித்தனி சூராவுடைய 2 வசனம் அப்படியே இறங்கும். இப்பொழுது என்ன தெரிகிறது? அபூ தாலிப் ஷிர்கிலும் குஃப்ரிலும் இறந்து விட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்காக பாவமளித்தது தடுக்கப்பட்டது. ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை 113 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காண்பிக்கிறான். 118 இன்னொரு சிறிய சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், 3 நபர்கள் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு போகவில்லை, எனவே அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டித்தான். பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அந்த 3 நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குபூல் செய்து அவர்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவர்கள் சங்கையானவர் என்று சொல்லி அந்த ஒரு 3 நபரை பற்றி அல்லாஹ் பேசுவான். இந்த 3 நபர்கள் கஅப் பின் மாலிக், ஹிலால் பின் உமையா, முராரா பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன். 3 சஹாபாக்கள் இந்த தபூக் யுத்தம் போகாமல் அவர்கள் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்து விடுவார்கள். கடைசி போர், முக்கியமான போர், பெரிய போர், போகாமல் அப்படியே சோம்பேறியாக இருந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் போவார்கள். அங்கு தபூக் யுத்தமே நடக்காது. அந்த ஹிரக்கல் என்று சொல்லவன் அவன் கோலை அவன் ஓடி விடுவான். அங்கு போர் நடக்காது. ஆக மட்டும் ஒரு வெற்றி கிடைத்துவிடும். ரசூலுல்லாஹ்கள் வாபஸ் வந்து விடுவார்கள். வாபஸ் வந்து பார்க்கும் பொழுது மதீனாவில் சில ஆண்கள் இருப்பார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் முனாஃபிக்கின்கள், நயவஞ்சகர்கள், பொய்யான காரணத்தால் போருக்கு வராமல் மதீனாவில் இருந்திருப்பார்கள். அதில் 3 சஹாபாக்கள், இந்த 3 நபித்தோழர்கள் இருப்பார்கள். இந்த 3 நபித்தோழர்கள் ரசூல் அழைப்பார்கள், ஏன் போருக்கு வரவில்லை? இந்த 3 நபித்தோழர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சரியான காரணம் எதுவும் இல்லை, சொல்வதற்கான உரிய காரணம் எதுவும் இல்லை, உரிய காரணம் எதுவும் இல்லாத காரணமாக உங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி சொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ் தரப்பிலும் சொல்லப்பட்டது என்னது? 40 நாட்கள் இந்த 3 நபித்தோழர் இடத்தில் யாரும் பேசக்கூடாது. 40 நாள் யாரும் பேசக்கூடாது. கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு சின்ன பைக்காட், ஊருக்குள்ளே கூட சின்ன பைக்காட். எத்தனைக்கு? சலாம்னு சொல்லக்கூடாது. 40 நாள். 40 நாள் தாண்டிய பிறகு 40 நாள் வரும் பொழுது அல்லாஹ் இன்னும் சட்டத்தை சொல்லுகிறான். அடுத்ததாக அவருடைய குடும்பத்தார்களும் பேசக்கூடாது. மனைவி, பிள்ளை, உம்மா வாப்பா இவர்களும் பேசக்கூடாது. எக்ஸ்ட்ரா 10 நாள் குடும்பத்தார்களும் யாரும் பேசவில்லை. இந்த 3 நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், பூமி விசாலமாக இருந்தது, ஆனால் இவர்கள் 3 நபர்களுக்கு பூமி சுருங்கி விட்டது. பூமி இருக்கிறது விசாலம், ஆனால் 3 நபர்களுக்கு எப்படி ஆக்கிவிட்டது? 50 நாட்களில் அவர்களுக்கு இது நெருக்கமாக ஆக்கிவிட்டது. அவருடைய ஈரக்கொலைகள் தொண்டையே அமர்ந்தது. அவருடைய ஈரக்கொலைகள் தொண்டையில் வந்து அமர்ந்தது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் பேசுகிறான். சொந்த பந்தம் நபிசாசம் யாரும் பேசவில்லை. 50 நாட்கள் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவருடன் போருக்கு போவாத முனாஃபிக்கின் எல்லாம் பொய் காரணம் சொல்லி தப்பித்து விட்டார்கள். இந்த 3 நபித்தோடு பொய் சொல்ல முடியவில்லை. ரசூலுல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டார்கள். எதுக்கும் காரணம் இல்லாமல் வர முடியவில்லை. காரணமே இல்லாதது அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள். 50 நாட்கள் சோதிக்கப்பட்டார், யாரும் பேசவில்லை. 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் தரப்பிலிருந்து அவங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. இது 118 பதிவாகிறது. 119 இந்த 2 சம்பவத்தை வச்சு அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள். ஒரு அழகிய ஒரு படிப்பினை அல்லாஹ் சொல்லி காண்கிறார். ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளருடன் நீங்கள் இருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரரே, அங்க அபூ தாலிபுடைய சம்பவத்தை பார்த்தோம். அபூ தாலிபுக்கு ஹிதாயத் பறிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன? அவருடைய 2 ஃப்ரெண்ட் அபூ ஜஹலும் அப்துல்லா பின் அபி உமையா மோசமான நண்பர்கள். இந்த நட்பை துண்டிக்காமல் பல வருடம் சென்றார்கள்.
இந்த நட்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் நட்புடன் சேர்ந்து ஷிர்க்கும் குஃப்ரும் ஒன்று சேர்ந்தது. அவருடைய நட்பின் காரணமாகவே அந்த இடத்தில் வழி தவறிவிட்டார். அதற்கு பிறகு இந்த இடத்தில் பார்க்கிறோம், இந்த காபின் மாலிக் போன்ற சிறந்த நபித்தோழர்கள், அவர் இருக்க வேண்டியது பிற நபித்தோழருடன், ஆனால் அவர் இருந்தது முனாஃபிக்குடன். எனவே யாருடன் இவர் இருக்கிறார்களோ, யாருடன் உட்காருகிறார்களோ, யாருடன் எந்திருக்கிறார்களோ, இவருடைய தோழமைகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இவர்கள் என்று சொல்லி குர்ஆன் இவர்களை சொல்லி காண்பிக்கிறது. எனவே இவர்களுடைய தோழமை, இவருடைய மாஹோல், இவருடைய சுத்துவத்தம் எப்படி இருந்ததோ அதோடைய அசர், அதோடைய தாக்கம் அப்படியே வந்தது. எனவே அவர்கள் செய்த பாவம் இவரும் செய்ய வைத்தது என்று சொல்லி அல்லாஹ் ஒரு படிப்பினையாக சொல்கிறான். உண்மையாளருடன் இருங்கள். எப்படிப்பட்ட உண்மையாளர்? அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இந்த தீனுக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய நபர். உள்ளே ஒண்ணு வெளியே ஒண்ணு கிடையாது, உண்மையாக இருப்பார். இப்படிப்பட்ட உண்மையாளருடன் நீங்கள் இருங்கள். பேச்சும் உண்மை இருக்கும், மார்க்கத்திலும் உண்மை இருக்கும். இப்படிப்பட்ட நபருடன் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இரண்டு சம்பவத்தை ஒரு அழகிய படிப்பினை சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரி, இது கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். நாம் யாருடன் பழகிறோம், யாருடன் சுத்துகிறோம், யாருடன் உறவு வைக்கிறோம், யாருடன் நம்முடைய தொடர்புகள் இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடன் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியோ அப்படிதான் நாம் வெறும் நட்புடன் தொலைந்து விடாது, மாறாக நட்புடன் சேர்ந்து யாருடன் சேர்கிறோமோ அவருடைய குணாதிசயம் சேர்ந்து நம்ம இடத்தில் ஒட்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் படிக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரி, இந்த மாதிரி எவ்வளவு விதமான இடங்களை பார்க்கலாம். குர்ஆன் நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது, லா தகூது மாக்கும், அப்படிப்பட்ட நபருடன் நீங்கள் உட்கார வேண்டாம். எப்படிப்பட்ட நபர்? யார் இடத்துல மார்க்கம் இல்லையோ அவர் இடத்துல உட்கார வேண்டாம். யார் மார்க்கத்தை பரிகாசம் கிண்டல் செய்கிறாரோ அவருடன் உட்கார வேண்டாம். யார் மார்க்கத்தை சீப்பாக கருதுகிறார் இவருடன் நீங்கள் உட்கார வேண்டாம். அவருடன் உட்காரவே வேண்டாம். மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. உட்கார வேண்டாம் என்று சொன்னால் நட்பு கொள்ள வேண்டாம், அவருடன் சலாமை முறிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு விதமான கட்டளை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரி, யாருடன் நட்பு வைக்கிறோம், யாருடன் தொடர்பு வைக்கிறோம், நம்முடைய அக்க பக்கங்கள் எப்படி இருக்கிறது, இதை வைத்துதான் நம்முடைய நப்சும் நம்முடைய குணாதிசயம் எல்லாம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சஹாபாக்கள் வாழக்கூடிய அதே பூமியில் தான் முனாஃபிகின்களும் இருந்தார்கள், ஒன்றாக தான் இருந்தார்கள். ஒரே மதீனாவுடைய வீதி தான், ஒரே மதீனாவுடைய தெருக்கள் தான், ஒரே மஸ்ஜித் நபி தான், ஒரே ஊர் தான். ஆனால் அப்படி இருந்தும் சஹாபாக்களாக திகழ்ந்தார்கள், முனாஃபிகின்களாக திகழ்ந்தார்கள். ஏன்? களம் வரும் பொழுது பிரிந்து விடுவார்கள். எந்த களத்தில் சோதிக்கப்படுவார்களோ சஹாபாக்களாக ரசூலுல்லாஹுடன் இருப்பார்கள், முனாஃபிகின் நயவஞ்சர்களாக அவருடன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் இப்படி பண்ற நயவஞ்சருடன் அவர்கள் தனியாக பிரிந்து விடுவார்கள். இந்த களம் பிரிவு சோதனை பிரிந்து விடுவார்களே, அதில் தான் அவருடைய ஈமான் வெளிப்படுகிறது. ஆனால் அந்த மூன்று நபித்தோழர்கள் பிரியாமல் என்ன செய்தார்கள்? சஹாபாக்குடன் இல்லாமல் முனாஃபிகோடு அதிகமான நேரத்தை கழித்ததன் காரணமாக இந்த முனாஃபிகும் தங்கிவிட்டார்கள், இவர்களும் தங்கிவிட்டார்கள். எனவே நாம் சின்ன சின்ன இபாதத்தை பார்க்க முடியும். தொழுகை, ஜிக்ர், குர்ஆன், இப்படி சின்ன சின்ன இபாதத்தை பார்க்க முடியும். இந்த இபாதத்தான் நம்மளால் தவறுவிடப்படுகிறது நம்முடைய கெட்ட நட்பின் காரணமாக, கெட்ட போனின் காரணமாக, கெட்ட நபர்களின் காரணமாக, கெட்ட தொடர்புகளின் காரணமாக நம்முடைய இபாதத்தில் பறிக்கப்படுகிறது. எனவே நம்முடைய சொட்டு வட்டாரங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்முடைய ஈமானம் அமையும் என்பதை இந்த சூரா தௌபாவுடைய இந்த இரண்டு சம்பவங்கள் என்பது மிக அழகிய விஷயத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் சூரா யூனுஸ், சூரா யூஹூத் இருக்கக்கூடிய சில படிப்பினை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். இதை கேட்டமோ சினாவத்தில் புரிந்து அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை உள்ள ரஹ்மான் மனைக்கு நசீப் சிவானகம். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.